மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம கிளினிக்ல வர நிறைய பேரண்ட்ஸ் கேட்கிற விஷயம், மேம் என் பொண்ணுக்கு இல்ல என் பையனுக்கு முகத்துல நிறைய ஆக்னி இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, முகப்பொருனால நிறைய அவஸ்தைப்படுறான், கட்டி கட்டியா வந்துகிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கிற நிறைய பேரும் கேட்கறது, அக்கா என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்கு, என் முகத்திலேயே பாருங்களேன், ஏன் இது வந்துகிட்டே இருக்குன்னு தெரியலக்கா, திரும்ப திரும்ப வருதுன்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அப்ராட்ஸ்ல இருந்து வரக்கூடிய நமக்கு நிறைய மெயில்ஸ்லயும் இந்த மெசேஜ் நிறைய பேர் மெயில் பண்ணி என்கிட்ட கேட்கிற விஷயம், ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ நம்ம எப்படி குறைக்கிறது? திரும்ப திரும்ப எனக்கு வருதே, நானும் இந்த கிரீம் யூஸ் பண்ணிட்டேன், இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட்டே இல்ல, என்னதான் பண்றதுன்னே தெரியல மேம். அது பிம்பிள்ஸ் வந்தா கூட பரவாயில்ல, போனதுக்கு அப்புறம் அது வந்து டார்க் ஸ்பாட்ஸ் பிளாக் கலர்ல இருக்கு, இல்ல கன்னத்துல குழி விழுந்து போகுது, இல்ல ரெட் கலர்ல ரொம்ப பெருசு பெருசா இருக்கு, ரொம்ப தொல்லையா இருக்கு, இதனாலேயே நான் மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சோ அவர்களுக்கான இன்னும் நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த குறிப்புகள் நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம முகத்துல பிம்பிள்ஸ் வருதுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியதுன்னு சொல்லலாம். கரெக்டா அந்த டீனேஜ்ல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இது இருக்கும். அதை தாண்டி லைஃப் லாங் ஒரு சிலருக்கு 30 இயர்ஸ் கிராஸ் பண்ணுது, 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணதுனால முகத்துல இந்த மாதிரி வந்து நிறைய குழி மாதிரி முகத்துல வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அல்லது நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஃபேஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட்சத்துல, இல்ல நிறைய டஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷனும் ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கும், ரொம்ப வந்து முகத்துல எண்ணெய் வடிஞ்சுக்கிட்டே இருக்குனாலும் நமக்கு பிம்பிள்ஸ் வரும். இன்னும் முக்கியமா நமக்கே தெரியாத ஒரு ரீசன், நிறைய பேருக்கு தலையில டேண்ட்ரஃப் இருக்கும். டேண்ட்ரஃப் இருக்குன்றதே நமக்கே தெரியாத பட்சத்துல என்ன ஆகும்னா, முகத்துல வந்து அது படும்போது படுற இடங்கள் எல்லாமே நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இது தோல் பட்டைகளோ முதுகு பகுதியிலோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதா நமக்கு குறுக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள், அதாவது நம்ம உடல்ல பிளட்ல நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு முகத்துல பிம்பிள்ஸ் வரலாம். அடுத்ததாக கான்ஸ்டிபேஷன், ரொம்ப நாளா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, சரியா நம்ம வந்து மோஷன் போல, 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் என் பையன் மோஷன் போறான், இல்ல என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரும். ஆயிலி ஃபுட் நிறைய எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் நிறைய இந்த சாட் ஐட்டம்ஸ்ல மயோனைஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாஸ் நம்ம எடுக்கிறோம், எண்ணெயிலேயே டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம். இந்த மொமோஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆயில நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, அதை குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயில டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிடும்போது அதிகமான முகப்பருக்கள் வருது. அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம். இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டா ரெடி பண்ணக்கூடிய உணவு வகையில நமக்கு கொடுக்கக்கூடிய மசாலாக்கள் நிறைய நம்ம எடுக்கும்போது, இதனாலையும் அதுல இருக்கக்கூடிய அதிகமான உப்பு சுவை என்ன பண்ணுதுன்னா நம்ம முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் வர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இது எல்லாமே நான் சொன்ன இந்த காரணங்கள்ல உணவு முறைகளை இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். சரி, நான் உணவு முறைகள்ல எதை எடுத்தா எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும். அது என்ன நீர் சத்து அதிகமா இருக்க காய்கறிகள் அப்படின்னா, சுரைக்காய் உணவுல சேர்த்துக்கணும். அடுத்தது பீர்க்கங்காய், வாழைத்தண்டு, இது எல்லாமே நம்ம காயாக சமைச்சும் சாப்பிடலாம். இந்த ஜூஸ் எடுத்து டெய்லி நம்ம குடிக்க என்ன ஆகும்னா முகத்துல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் இது வந்து நாளடைவில் மறைய ஆரம்பிக்கும். சரி மேடம், இதுக்கப்புறம் நான் ஃபேஸ்ல என்ன போடலாம், எவ்வளோ கிரீம் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா, முதல்ல டேண்ட்ரஃப் இருக்குன்னா அதை நம்ம கிளியர் பண்ணணும். சித்த மருத்துவத்துல கிடைக்கக்கூடிய பொடுதலை தைலம் இதற்கு பயன்படுத்தலாம். அல்லது மிளகு நம்ம வீட்லயே செய்யலாம். மிளகு தண்ணியில நல்லா ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும், இதை தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த தைலத்தை வாரம் 2 அல்லது 3 நாட்கள் தலையில நல்லா மசாஜ் பண்ணிட்டு தலை குளிச்சுட்டே வந்தோம்னா டேண்ட்ரஃப் குறைய ஆரம்பிச்சிடும். டேண்ட்ரஃப் போன பிறகு பிம்பிள்ஸும் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். சரி, இதை தாண்டி நான் என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீடுகள்லயும் வாய்க்கால் ஓரங்களையும் வயல்கள்லயும் பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மூலிகை தான் குப்பை மேனி. நம்ம குப்பை மாதிரி இருக்கக்கூடிய மேனியை ஒரு புத்துணர்ச்சியாக அழகாக மாற்றக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துக்குமே ஒரு சர்வ ரோக நிவாரணி அப்படின்னா குப்பை மேனி பொடியை நம்ம பயன்படுத்தலாம். குப்பைமேனி பொடியோட கஸ்தூரி மஞ்சள், வசம்பு, இந்த பொடிகள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணனா, கொஞ்சம் ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சை சாறு, தேன், பன்னீர் கலந்து ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. தினமும் இதை அப்ளை பண்ணணும். முகத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு வெந்நீர்ல வெதுவெதுப்பான தண்ணீர்ல நம்ம முகத்தை கழுவிட்டு வரணும். வாரத்துக்கு 2 நாள் ஆவி எடுக்கணும். ஸோ ஸ்டீம்ல நம்ம காட்டும் போது நம்ம முகத்துல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ வேற ஏதாவது டஸ்ட் இருந்தாலும்
போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி ரொம்ப கிளியர் ஆகும். ஸோ இதை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம குளிக்கிறதுக்கு சோப் யூஸ் பண்றதை நிச்சயமாக தவிர்க்கணும். சோப் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, நம்ம முகத்துல திரும்ப திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். நிச்சயமாக சோப் அவாய்ட் பண்ணிட்டு, சரி நான் வேற என்னதான் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நலங்கு மாவு பொடியை பயன்படுத்தலாம். அதுல முக்கியமா நம்ம வீடுகள்ல நம்ம அரைக்கக்கூடியதுதான். இதுல பச்சை பயிறு சேர்ப்போம், முக்கியமான ஒரு மூலிகையா. அடுத்தது கோரைக்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, கார்போக அரிசி, வெட்டி வேர், விளாமிச்சி வேர், இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்க்கும். இது கூட பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை மஞ்சள், இதையும் சேர்த்து நம்ம குளியல் பொடி ரெடி பண்ணிட்டு இதையே நம்ம ஃபேஸ்க்கு போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா, முகத்தில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்ற முகப்பருக்கு ஒரு நிரந்தர தீர்வு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நான் இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், உப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், இல்ல நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், நைட்ல நிறைய நேரம் நான் கண் முழிச்சு இருக்கேன், ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கிறேன்னா நிச்சயமா இது குணமாகாது. இந்த மாதிரி உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி நம்ம கான்ஸ்டிபேஷன் இல்லாம குடலை சுத்தமாக வைத்துட்டு ஆரோக்கியமான உணவு எடுக்கும்பொழுது இந்த ஃபேஸ் பேக், நான் சொன்ன ஃபேஸ் பேக்கும் எடுத்துக்கலாம். இல்ல இதை தாண்டி ரொம்ப நாளா எனக்கு இருக்குனாலும் இதற்கான சித்த மருந்துகள் நிறைய இருக்கு. சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிம்பிள்ஸ், ஆக்னி வல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருசு பெருசா வரக்கூடிய கட்டிகள், இது அனைத்துமே குணமாகும். முகம் வசீகரமா இருக்கிறதுக்கு நான் நிறைய குறிப்புகள் இதுல சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.